நான் இதுல எதிர்பார்த்தேன். ஆனா அது நடக்காதுன்ற அதுவும் எனக்கு தோணுச்சு. என்னன்னா, ஏப்பா அந்த மது கொள்கையை பத்தி பேசுறீங்களே, கள்ளு என்ன ஆச்சு எங்களுக்கு? அந்த கள்ளு இறக்குறத பத்தி ஏன் இந்த அரசு எதுவுமே பேச மாட்டேங்குது? இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசு என்ன கள்ள மௌனம் காத்துச்சோ, இந்த கள்ளு விஷயத்துல அதே கள்ள மௌனத்தை கள்ளு விஷயத்துல இந்த அரசுமே காக்குது. எனக்கு புரியவே இல்லை. ஏன் கள்ளு இறக்குறத பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க? அதுல உங்களுக்கு இதுல இப்ப வருமானம் வருது அப்படின்றதுனால தானே இந்த டாஸ்மாக் புடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த எரிசாராயத்தை புடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. IMFல லோக்கலா அத்தனை பேருக்கு இப்போ வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியது, இயற்கையை பாதுகாக்கக்கூடியது, உடல் நலத்திற்கு அவ்வளவு கெடுதல் இல்லாதது, அதே சமயத்துல அரசுக்கு வருவாயும் கொடுக்கக்கூடியது, டீசென்டான இன்கம் வரும். இவ்வளவு பாசிட்டிவான அம்சங்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது இத பத்தி பேசவே நீங்க மறுக்கிறீங்களே, தொடர்ந்து என்ன காரணம்னு புரியல. ஆனா இன்னொரு பக்கம் டாஸ்மாக்ன்ட்டு டே ஒன்ல இருந்து இல்ல, அதுக்கு முன்னாடி பிரச்சார காலத்துல இருந்தே இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப என்ன அதுல உனக்கு ஏன் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? ஏன்னா அதுல அவ்வளவு பணம் வருது. கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் சட்டத்திற்கு புறம்பாக இந்த லீக்கேஜ்னு இவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த லீக்கேஜ் வந்துகிட்டு இருக்கு. அந்த லீக்கேஜை நியாயப்படுத்திக்கிறவும் முடியும். இப்ப இந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிபடவே மாட்டேங்குது. இதுல எனக்கு ரொம்ப வருத்தமானது என்ன அப்படின்னா, இந்த கள்ளை பற்றி ஏன் பேசல அப்படின்றதுதான். கள்ளை பற்றி தொடர்ந்து நம்ம குரல் கொடுப்போம். நான் குரல் கொடுக்கிறதா முடிவு பண்ணிருக்கிறேன் கல்லுக்காக. ஏன்னா இந்த IMFL இந்த இதனால வரக்கூடிய தீங்கு இருக்குது பாத்தீங்களா, இத பற்றி பெருசா பேச மாட்டேன்றாங்க. எல்லாமே இந்த போதைன்னு மாறுறாங்க. இது பாத்துங்க, நீங்க பாருங்களேன். அதுவுமே இந்த தாவேகா அரசினுடைய ஒரு விதத்துல சொல்ல போனா மடை மாற்றும் செயல், திசை திருப்பும் செயல், அறமற்ற செயல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். போதை அதை பத்தி நீங்க பேசுறீங்க. ஆனா அந்த போதைன்றது, அந்த போதை பொருள் கஞ்சா, அந்த கொக்கைன் இதுல மட்டும்தான் வருதா? இதுல வராதாமா? டாஸ்மாக்ல குடிக்கிற சரக்குல வராதாமா? இந்த பியர் குடிச்சிட்டாக்க வராதா? அந்த குவார்டர்ல வராதா? ஃபுல்லுல எல்லாம் வராதா? என்னையா பேசுறீங்க? அப்ப இந்த போதையை பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க? இந்த போதையை ஒழிக்கணும் இல்ல? இந்த போதையை ஒழிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை நாங்க நெறிப்படுத்துறோம், முறைப்படுத்துறோம். அது கஜானாவுக்குள்ள நாங்க அந்த வருமானத்தை கொண்டு வர்றோம், அந்த கமிஷன் நாங்க கொண்டு வர்றோம், அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க.